ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, சம்பாதிக்கிறது கையிலே நிற்க மாட்டுது, அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு எப்படி பிளான் பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம லைனிங் வாங்க, நூல் வாங்க, நமக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க, மீதி இருக்கிறத நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிக்கும் அதை எடுத்துக்கிட்டு மீதி நம்ம சேவிங் பண்ணி வைக்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம ஒரு கஸ்டமர் துணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க என்னைக்கு கேட்குறாங்க, நம்ம என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஒரு கஸ்டமரை நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா. அதுதான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக நமக்கு இன்கம் வரும். இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணணுன்றதை பிளானை பண்ணிக்குவோங்க. அதை யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெகுலராக நமக்கு ஒர்க் இருக்கும். ஒர்க்கு நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக வருமானம் வரும். வருமானம் நமக்கு எப்படி நம்ம அதை கரெக்டான முறையில் கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த சேரீயில் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் இதை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது இங்கே பாருங்கள், இது முந்தானி, இது புடவையில் முந்தி பக்கம், இது முந்தியிலேருந்து வந்திருக்கு, இது ப்ளவுஸு. ஓகேங்களா. அப்போது என்கிட்ட கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, எனக்கு பாருங்களேன் இதில் எது ப்ளவுஸு எது உள்சுத்துன்னே தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னாக்கா உள்சுத்துக்கும் ஒரே மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. இது உள்சுத்து பார்த்தீங்களா, இது உள்சுத்து. அப்போ உள்சுத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதுக்குமே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முந்தானி பக்கமும் இதே மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், முந்தி பக்கம் இருக்கிறது தான் ப்ளவுஸு அப்படின்ட்டு. ஏன்னா அதில் கொஞ்சம் எக்ஸஸாகவே துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க நிறையாவே இருக்கே, அதனால தான் கேட்குறேன், உள்சுத்தில் கம்மியாக தானே இருக்குது, இதில் நீங்கள் திட்டமாக கட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஒரு 42 அளவு உள்ள ஒரு கஸ்டமர் தான். அவங்களுக்கு இது கரெக்டாக தான் இருக்கும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ நம்ம ஒட்டு போடாமல் நம்ம தைச்சிக்கலாம் இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம துணி கட் பண்ணும்போது யோசிச்சு கட் பண்ணுங்கள். 1க்கு 2 தடவை சேரீ பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவ்யூ கிடைக்கும். நம்ம அதை பார்க்காம நம்ம மண்ணு ப்ளவுஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நான் அந்த தப்பு ஒரு வாட்டி செஞ்சு கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே போல் ஒரு கஸ்டமர் நமக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வேண்டாம், எனக்கு வேலை இருக்குது, நான் இருக்கிற வேலையை பார்க்க முடியல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஒரு கஸ்டமரால் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 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 கஸ்டமர் கூட்டின்னு கூட ஒரு 2000 வருமானம் வர அளவுக்கு கூட அவங்க நமக்கு ஒரு கஸ்டமர் பிடிச்சிருந்து கூட கொடுப்பாங்க. அதனால் நம்ம சின்ன விஷயமாக தான் நம்ம நினைப்போம். அந்த சின்ன விஷயம் கூட நாளைக்கு நமக்கு அது பெரிய விஷயமா நம்ம ஹெல்ப் பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக டைலரிங் ஃபீல்டில் எடுத்த உடனே யாராலுமே மேலே வந்துட முடியாது. ஏன்னா டைலரிங் பழகினவங்க எல்லாருமே இதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்களான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் இருக்குது, நம்ம கொடுக்குற வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சைடில் கரெக்டாக கொண்டு போகிற இடமும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது நம்மளால் சக்ஸஸ் கொடுக்க முடியும். நிறைய பேர் டைலர் பழகிட்டு நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க, இல்லை வீட்லேயே கூட தைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒர்க் வந்துடுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ நமக்கு வருது அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி கரெக்டாக தக்க வச்சுக்கணும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அப்படி நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு வருமானத்தை நம்ம எப்படி சேவிங் பண்ணணுன்றதுமே நீங்கள் யோசிக்கணும். நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் நம்ம லேடியாக இருக்கிறோம். நம்ம ஃபேமிலியில் நமக்கு யாரும் இப்படி தான் போயிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, வெளியில் இருந்துட்டு சொல்லுவாங்க தான். ஆனால் அது நம்ம ஃபேமிலியில் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம அதை செய்வோம் இல்லையா. இப்படி தான் நம்ம குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு போகணும், இப்படி தான் நம்ம சேவிங் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே அதில் புரிஞ்சிடும் இல்லையா.
அது ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இதை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கோசமே இந்த வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிடுங்க. ஆனால் வந்து என்னுடைய வருமானம் வந்து என் ஃபேமிலிக்கே சரியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக இருக்கும். எனக்கே அப்படி தான் இருக்குது. நான் 20 வருஷமாக அந்த ஒர்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் ஒரு சேவிங்லாம் என்னால் பண்ண முடியல. என்ன பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு சீட்டை போடுவேன். அதை போட்டு அதையெல்லாம் வாயவத்தை கட்டி அந்த சீட்டை கட்டிட்டு வரேன். அதை வச்சு ஒரு கடத்தை கொடுப்பேன். இப்படி தான் என்னுடைய ஃபேமிலி போயிட்டுருக்கே தவிர என்னாலலாம் ஒரு சேவிங் எடுத்து வைக்க முடியல. இப்போ என்னுடைய வருமானம் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஒரு சீட்டை போடுறேன். அந்த சீட்டை போட்டு எடுத்து வச்சு நான் வந்து ஜுவல்ஸை எடுத்துகிட்டு போய் வச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து என்னால் திருப்ப முடியுது. இப்படி தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாராலையுமே வந்து கையில் பணங்காசு வச்சுருப்போம், இல்லை நகை நட்டு வச்சுருப்போம் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது நகை நட்டே வந்து நமக்கு அவசர நேரத்துக்கு வச்சு வாங்கி நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம போட்டிருப்போம், நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னும் போது அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தான் நம்ம செய்கிறோம். கடை வாங்கினா அதை வெட்டி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு கூட நம்ம துணி தைக்கிறத வச்சு ஒரு 10 ரூபாய் அதுலேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை நம்ம மூட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு அதை வச்சு நம்ம வந்து பிரச்சனையை பார்த்துறோம். நான் இப்படி தான் என்னுடைய குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது சிஸ்டர், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் உங்கள் வீட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, நான் என்னுடைய சேவிங் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி எதனா ஒன்று சின்னதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களால் என்ன முடியுதோ 50, 100, 200, 500 நான் எவ்வளோ நாள் என்னால் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும். இப்போ இன்றைக்கி என்னால் 200 போட முடியுது, நாளைக்கு என்னால் போட முடியாது, அப்படி இருக்காதிங்க. ஒரு நாளைக்கு என்னால் கண்டினியூஸாக வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து வைங்க. வாரம் எண்டு வரைக்கும், அதாவது ஒரு 7 டேஸ் எடுத்து வைங்க. எடுத்துன்னு போய் நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி வாரம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து போய் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு மணி நமக்கு வந்து ஒரு சேவிங்காக இருக்கும். ஒரு லோன் காசு கட்டணுமோ இல்லை வந்து ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லானதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அது ஒரு சேவிங் மாதிரி எடுத்து வச்சு கூட நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் எடுத்து வைக்கலாம். இல்லை பசங்க பேரில் ஏதாவது வந்து நம்ம டெபாசிட் போட்டு வைக்கலாம். அது மாதிரி யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், யோசிச்சு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த யோசனையை வந்து என்றைக்குமே வந்து யோசனையோடு நிறுத்திடாதீங்க. மறுபடியும் நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணுன்றத கண்டினியூஸாக வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினைங்க. நம்மளால் சக்ஸஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கணும். நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நான் இன்றைக்கி உணர்வுபூர்வமாக வந்து அந்த வேலையை நான் செய்கிறேன். அது இன்றைக்கி மணி என்ன ஆகுது, இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிட்டு மணி இப்போ 10 ஆகுது, நான் கடையில் இருக்கிறேன். அப்போது என்னால் வந்து ஹார்ட் ஒர்க்கு நான் கொடுத்துட்டு இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். நாளைக்கு காலைல இது அப்லோட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் இதுக்குமே டைமிங் எடுத்து வைக்கிறேன். வீட்டில் போயிட்டு மீன் குழம்பு வச்சுட்டு காலையில் வந்து நான் சீக்கிரமாக வரணும். எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. நான் இப்போவே மீன் குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னாக்கா காலைல எனக்கு வந்து பசங்க வந்து சாப்பாடு வடிச்சிடுவாங்க. மித்த வேலையெல்லாம் பசங்க செஞ்சுருவாங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சு பசங்க காப்பி போட்டு கொடுப்பாங்க. நான் அதை குளிச்சுட்டு கிளம்பி நான் மட்டும் வந்துடுவேன். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அலாரம் வச்சுட்டு கூட நான் சீக்கிரம் வந்துடுவேன். அப்போது வந்து எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நானே என்னுடைய ரொட்டீனை நானே தான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு நான் என்ன பண்ணணும், ஏன்னா எனக்கு யாரும் என்னுடைய டைலரிங் ஃபீல்டில் யாரும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. வீட்டு வேலையில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நான் அதை எப்படி பிளான் பண்ணணும், அதை நான் பிளான் பண்ணாக்கா நான் என்னால் எப்படி ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு எடுக்க முடியும், நான் எவ்வளோ தைக்க முடியும். அதை தைச்சோம் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ஒரு 5000 ரூபாய் நான் கட்டணும் ஒரு லோன் காசு அப்படின்னாக்கா என்னுடைய வருமானம் இன்றைக்கி என்ன இருக்குது அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டு வீட்டில் நம்ம எதனா வச்சுருக்குறோமா, இல்லை ஹஸ்பண்ட் உழைச்ச காசில் எதனா மீதி இருக்கா, அது கூட நம்ம போட்டு காட்டணுமா அப்படின்றது நமக்கே புரியும். கண்டிப்பாக வந்து யோசிங்க. வர காலத்தில் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேறு வருது, அதையுமே கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப சக்ஸஸ் தான். அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி கடன் இல்லாத வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பாதி கடலை தாண்டின மாதிரி தான். உண்மையாக இல்லைங்களா? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து கடன் தான், எதுக்கு எடுத்தாலும் கடன் 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 கடன். இன்றைக்கி இந்த கடைக்கு நான் ஏசி வாங்கி போட்டிருக்கேன், அது கூட பாருங்கள் கடனில் தான் வாங்கி போட்டிருக்கேன்.
10,000 முன்பணம் கட்டினா, ஃபைனான்ஸ் வாங்கி 10,000 முன்பணம் கட்டினா அது டெய்லி 100 ரூபாய் கட்டணும். மீதி 20,000 ஃபைனான்ஸ் தான் போட்டிருக்கிறேன். அப்போ இது எப்படின்னாக்கா 8 மாதத்துக்கு போட்டிருக்கிறேன். இதை 8 மாதத்துக்கு நான் கட்டணும். இதுவும் கடன் தான். என்ன பண்ணுறது, நம்ம நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து மொத்த காசு போட்டு வாங்க முடியல. ஆனாலும் இந்த இடத்துல வந்து நம்மளால் உட்காந்து தைக்க முடியாது. ரொம்ப கசகசன்னு ஒன்றுமே முடியல. வெய்ய நாள் ஓவராக இருக்கும். வெய்ய ஓவராக இருக்கிறதுனால ஒன்றும் சமாளிக்க முடியல. அதனால் போட்டாச்சு. சமாளிப்போம், கடந்து வருவோம், இதையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அப்படி தான் கடந்து போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு இந்த டைலரிங் ஃபீல்டில் எந்த அளவுக்கு வந்து வருமானம் வருது, நீங்கள் எப்படி சேவிங் பண்ணுறீங்க, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.